ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் மித்தாலஜிக்கல் ஹாரர் படமாக ரீசெண்டாக வெளியாகிருக்கிற மா. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா, படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் அம்பிகா. இவங்களுடைய ஹஸ்பண்டுடைய பேர் சுபங்கர். இவங்களுக்கு 12 வயசு நிரம்பிய ஸ்வேதா அப்படின்னு சொல்லி ஒரு பெண் பிள்ளையும் இருக்குது. இவங்க கல்கட்டாவில் அவங்க மாட்டுக்கு ஒரு லைஃப்பை நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் நம்ம கதாநாயகியுடைய ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, இந்த சுபாங்கர், இவருடைய அப்பா சந்திராப்பூர் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்தில் அவங்களுக்கு பூர்வீகமாக எக்கச்சக்கமான சொத்து பத்தெல்லாம் இருக்குது. அரண்மனை மாதிரி வீடு, எஸ்டேட், அப்படி இப்படின்னு எல்லாமே அங்கே இருக்குது. ஒரு தருணத்தில் இவருடைய அப்பா இறந்து போயிட்டார் ஊரில் அப்படிங்கிற தகவல் இவருக்கு கிடைக்கிது. இவர், நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் 2 பேரும் வர வேண்டாம், ஏன் சொல்கிறேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கதாநாயகிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. உண்மையாகவே இவங்க 2 பேர்த்தையும் ஏன் கூட்டிகிட்டு போகலை, ஏன் வர வேணான்னு சொன்னாருங்கிறது கதாநாயகிக்கு தெரியும். அது ஏன் அப்படின்னு உங்களுக்கும் தெரியணும்னா நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு சின்ன கதை சுருக்கம் ஒன்று ஆரம்பத்திலேயே இருக்குது. அதனால தான் அவர் வேணாங்கிறாரு. கடைசியில் இவர் போயிட்டார், அப்பாவுடைய இறுதிச் சடங்குகள் எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ ஊருக்கு போனார் இல்லையா, போயிட்டு அந்த கடைசி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் பண்ணுறதை பண்ணிவிட்டு, இப்போ அந்த எஸ்டேட் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அந்த அரண்மனை மாதிரி வீடு ஒன்று இருக்குது. இவரே கிட்டத்தட்ட 35-40 வருஷம் கழித்து தான் அந்த சொந்த கிராமத்துக்கே போகிறார். அவர் போகாததுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது அந்த கதை சுருக்கத்துக்குள்ளேயே இருக்குது, நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ சரி, யாருமே கிடையாது, நம்மளும் எங்கேயோ இருக்கிறோம் பொண்டாட்டி புள்ளியோட, இனிமேல் இங்கே வச்சு என்னத்தை பண்ணுறது இந்த வீடை அப்படின்னு சொல்லி இந்த வீடை வித்தரலான்னு சொல்லி ஒரு புரோக்கரை வர சொல்கிறாப்புல. ஆனால் அந்த தருணத்துக்குள்ளேயே அமானுஷ்யமாக இவர் இறந்தும் போயிடுறாரு. இப்போ இவர் இறந்து போயிட்டாருங்கிற இன்ஃபர்மேஷனு நம்ம கதாநாயகிக்கும் அவருடைய பொண்ணுக்கும் கொடுக்கப்படுது. இப்போ தன்னுடைய கணவனுடைய கடைசி விஷயங்கள் எல்லாத்தையும் முடிக்கிறதுக்காக இவங்க அந்த கிராமத்துக்கு கிளம்பி வர்றாங்க. இதுக்கப்புறம் இவங்களே எதிர்பார்க்காம ஒரு அமானுஷ்ய சம்பவத்துக்குள்ளே இவங்க மாட்டிக்கிட்டு இதுக்கப்புறம் என்ன தான் நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 2024 ஷைத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று வெளியாச்சு. நம்ம மாதவன், ஜோதிகா, அஜய் தேவ்கன் எல்லோரும் நடித்த ஒரு படம். அது ஒரு வித்தியாசமான கதைக்களத்தோட ஒரு படம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த படத்துடைய ஸ்பின் ஆஃபாகத்தான் இந்த மா வெளியாகிருக்குது. அதாவது இப்போ ரீசெண்டாக வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் ஹாரர் படம் ஒன்று வெளியாச்சு தேட்டரில். அந்த படம் விமர்சனம் போட்டிருந்தோம். அந்த படம் நல்லா தான் இருந்துச்சு வித்தியாசமாக. ஆனால் அந்த படமே இது என்ன சைத்தான் மாதிரியே இருக்குது, என்ன ஒரே மாதிரி இருக்குது கதையெல்லாம் அப்படிங்கிற மாதிரியே பல பேர் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க சோஷியல் மீடியாஸ் எல்லாத்துலேயும். அந்த மாதிரி இந்த ஷைத்தான் படமாகட்டும், இந்த வெப்பன்ஸ் படமாகட்டும், ஏன் இந்த மாவாகட்டும், இது எல்லாமே அந்த கோர் பிளாட்டு கொஞ்சம் ஒரே மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீலை ஒன்று நமக்கு கொடுக்குது. இது ஒரு கூடுதல் தகவலாக நான் இங்கே உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது ஒரு பிளைன் ஹாரர் படம் அப்படின்னே நீங்கள் வச்சுக்கோங்களேன். ஆனால் ஜம்ப்ஸ்கேர்ஸு அப்படிங்கிற அந்த லெவலில் எதிர்பார்க்காதீங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, பட் இருந்தாலும் அதெல்லாம் பெருசாக உங்களை இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணலை. இது ஒரு மித்தாலஜிக்கல் ஹாரர். ஸோ எக்ஸ்பெக்டேஷனை அந்தளவுக்கு செட் அவுட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு ஊருக்குள்ளே ஏதோ சின்ன பிள்ளைங்க இல்லை யாரோ ஒருத்தர் அடுக்கடுக்காக அடுத்தடுத்து மர்மமாக முறையில் காணாமல் போவாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு, என்ன ஏதுன்னே யாருக்கும் தெரியாது. எந்த சம்மந்தமே பெருசாக இல்லாமல் வாலண்டியராக வண்டியில் ஏறி நம்ம கதாநாயகனோ இல்லை கதாநாயகியோ அந்த ஊருக்கு சேருவாங்க. இவங்க தேவையில்லாமல் அந்த அமானுஷ்ய வழியில் போய் சிக்கிக்க கடைசியாக, ஐயோ உங்களுக்கு தெரியாது, இவங்களால் மட்டும்தான் அந்த அமானுஷ்யத்துக்கு தீர்வே காண முடியும் அப்படின்னு கடைசியாக கிளைமேக்ஸில் நிற்பாங்க. கிட்டத்தட்ட அதே பாணியில் இன்னொரு படம் இது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக பெருசாக இது வரைக்கும் பார்க்காத விஷயங்கள், மற்ற ஹாரர் படங்கள்லேருந்து ரொம்ப விலகி நிற்கக்கூடிய படமாக இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்டரில் நிற்கக்கூடிய படம். அந்தளவுக்கு தான் நீங்கள் எதிர்பார்ப்பை வச்சுக்கணும். விலகி நிற்கக்கூடிய படம் கிடையாது. புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். படத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமான கதாபாத்திரங்கள் 2 பேர் தான். ஒன்று கஜோலில் பர்ஃபார்ம் பண்ண அந்த கேரக்டர், இன்னொன்று ரோனித் ராய். இவங்க 2 பேரும் அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப நீட்டாக புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸு. இது போக இந்திரனில் சென்குப்தாவும் சரி, கெரின் சர்மாவும் சரி, இவங்க 2 பேரை பொறுத்தளவுக்கு இவங்க தான் கதாநாயகியுடைய ஹஸ்பண்டாகவும் பொண்ணாகவும் ப்ளே பண்ண ஆர்டிஸ்ட்டு. 2 பேரும் ஒரு இலவச இணைப்பு மாதிரி தான். ஒரு 4-5 சீனுக்கு அங்கங்கே லைட்டாக வர மாதிரி தான் இருக்குமே தவிர மற்றபடி பெருசாக அவங்களுக்கு ஸ்பேஸ் கிடையாது. சப்போர்ட்டிங் காஸ்ட்டில் அவங்க அங்கங்கே தலையை காட்டினவங்க எல்லோரும் என்ன பண்ணணுமோ அதை நீட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் டெக்னிக்கலி ஓரளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக விஎஃப்எக்ஸ் சம்பவங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எங்கேயும் பெருசாக பிசிலடிக்கலை. பரவாயில்ல, இந்த பட்ஜெட்டுக்கு இது நல்லா தாங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு நல்லாவே செலவழித்து ரொம்ப நீட்டாகவே புல் ஆஃப் பண்ணியிருந்தது அந்த சீக்வன்ஸ் எல்லாம். அதனால தான் ஒரு சில ஹாரர் சீக்வன்ஸு இந்த படத்தை நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. குறிப்பாக இந்த இடத்துலேருந்து நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கஜோலும் அவங்களுடைய பொண்ணும் கிளம்பி அந்த காரில் போகக்கூடிய அந்த சீக்வன்ஸு, ஒரு கார் 2 கதாபாத்திரங்கள் சுற்றி நடக்கக்கூடிய அமானுஷ்ய விஷயங்கள்னு சொல்லி
அந்த ஆன் த வேல அந்த கார் போகும்போது என்னென்ன சம்பவங்கள் நடக்குதுங்கிறத வந்து அட்டகாசமாக இவங்க கன்சீவ் பண்ணியிருந்தாங்க. செம்மையாக இருந்தது. டெக்னிக்கலி ஹை ஸ்டாண்டர்ட்ஸில் நல்ல ஒரு சீக்வன்ஸ் இது. அந்த மாதிரி 1-2 சீக்வன்ஸ் இந்த படத்துக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது. பட் நான் சொன்ன மாதிரி கதையும் சரி, அதுக்கான திரைக்கதையும் சரி, எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக இல்லை புதுசாக எதுவும் இல்லாமல் வழக்கம் போல் ஒரு படம். 10ஓட இதுவும் ஒரு 11வது படம் அப்படிங்கிற ஃபீலை கொடுக்கக்கூடிய படம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அப்படி எதுவுமே கிடையாது. இது தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். அப்போ அதை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நேத்தோ முந்தானேத்தோ நீங்கள் சொன்ன 2 படத்தை நாங்கள் ஏற்கனவே வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம். அப்போ இதையும் சேர்த்துறோம். இந்த படத்தை முதல்ல பார்க்கட்டுமா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்கள் அந்த 2 படத்தை பார்த்துட்டு பொழுது போகாதப்போ இந்த படத்தை பாருங்கள். அந்த அளவுக்கு மட்டும் எக்ஸ்பெக்டேஷனை செட் அவுட் பண்ணிவிட்டு வழக்கம் போல் ஒரு படம் பொழுதே போகல பார்க்கலாமா அப்படின்னா பார்க்கலாம். மற்றபடி பெருசாக இந்த படத்துக்காக தனியாக நேரத்தை ஒதுக்கி பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு சம்பவம் இந்த படம் கிடையாது. ஞாபகத்தில் இருக்கட்டும். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.